வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஆந்திர மாநில செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை தலைவர் சுப்பராயுடு, எஸ்பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிஎஸ்பி பாலிரெட்டி தலைமையிலான குழுவினர் நெல்லூர் ஆத்மகூர் வனம் அனந்த சாரகம் பகுதியில் ரோந்து சென்றனர். காட்டுக்குள் ஒரு கும்பல் செம்மரங்களை வெட்டி காரில் அடுக்கிக் கொண்டு இருந்தது. போலீசார் வருவதை பார்த்ததும் கும்பல் ஓட்டம் பிடித்தது. அவர்களில் 4 பேரை போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்தனர். பிடிபட்டவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 டன் எடையுள்ள 55 செம்மரக்கட்டைகள், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய கும்பலை தேடுகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதர்காடு, மாணிவயல், சந்தக்குன்னு, ஸ்கூல் மட்டம், கைவட்டா உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. கடந்த வாரம் சந்தக்குன்னு குடியிருப்பு பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை ஜோய் என்பவரை தாக்கியதில் பரிதாபமாக இறந்தார். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வேலைக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு இரவு 7 மணிக்கு வீடுகளுக்கு திரும்புகின்றனர். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் உலா வரும் யானைகளால் பல்வேறு வகையிலும் மாணவர்கள், கிராம மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தொல்லை தரும் காட்டு யானைகளை துரத்த ஏற்கனவே முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து ஜம்போ என்ற கும்கி வரவழைக்கப்பட்டது. ஒரு கும்கியால் காட்டு யானைகளை துரத்த முடியாத நிலையில் கும்கி கிருஷ்ணாவும் வரவழைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இரவு 7 மணிக்கு சந்தக்குன்னு கிராம சாலைகள் மற்றும் வீடுகள் முன்பாக ஏற்கனவே ஜோ என்பவரை தும்பிக்கையால் தூக்கி வீசி கொடூரமாக தாக்கிக் கொன்ற ஆண் யானை முகாமிட்டது. இதை பார்த்த மக்கள் கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்து பாதிப்பு ஏற்படாமல் தற்காத்தனர். அத்துடன் வனத்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். வனச்சரகர் ரவி, வனவர் சுதீர்குமார் தலைமையிலான வனக்குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று யானையை அங்கிருந்து துரத்தினர். தொடர்ந்து கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் யானை அச்சத்தால் பகல் நேரத்தில் கூட மக்கள் வெளியே வர முடியாத சூழல் கிராமத்தில் உருவாகி உள்ளது. திண்டுக்கல் தாடிக்கொம்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் ஒன்றிய செயலாளர் சரத் தலைமையில் நடைபெற்றது. பிரச்சாரத்தின் போது இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் வினோத் மற்றும் சில நிர்வாகிகளின் பெயரை சொல்லி சரத் ஒருமையில் பேசியதாக புகார் எழுந்தது. தட்டி கேட்ட இந்து முன்னணி மாவட்ட அமைப்பாளர் வினோத், பாஜ மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் மீது மார்க்சிஸ்ட் கட்சியினர் தாக்குதல் நடத்தியதில் இருவரின் மண்டை உடைந்தது. வினோத்தை திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சரத்துக்கும் காயம் ஏற்பட்டதால் அவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். இரு தரப்பினரும் தாடிக்கொம்பு போலீஸ் ஸ்டேஷன் முன்பு ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்தனர். போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களை இரு கட்சியினரும் பார்க்கச் சென்றனர். அங்கும் வாக்குவாதம் செய்து மீண்டும் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர் ஒருவர் பாஜ மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகனை தாக்கியதில் பாலமுருகனின் மண்டை உடைந்தது. இரு தரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற கருப்பொருளில் 11வது சர்வதேச யோகா தினம் நாளை உலகம் முழுதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் யோகா மகா கும்பம் என்ற தலைப்பில் யோகாவுக்கான ஓட்டம் மற்றும் நடை என விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. வெலிங்டன் ஏரி பூங்காவில் துவங்கிய நிகழ்ச்சியை வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அவர் பேசுகையில், உலகம் முழுதும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடும் நிலையில் ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட அன்றாடம் யோகா அவசியம் என்றார். பயிற்சி அக்னி வீரர்கள், இராணுவ அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், தன்னார்வ அமைப்பினர், பள்ளி மாணவ மாணவியர்கள், கண்டோன்மெண்ட் வாரிய ஊழியர்கள் மற்றும் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை அதிகாரிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் சப்ளை டிப்போ, போர் நினைவுச் சதுக்கம், எம்ஆர்சி வழியாக தங்கராஜ் நினைவு ஸ்டேடியத்தில் நிறைவு பெற்றது. அங்கு ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ், கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை நிர்வாக இயக்குநர் பாபா சாஹிப் லோட்டே உட்பட அக்னி வீரர்களின் யோகா பயிற்சி நடைபெற்றது. ஏற்பாடுகளை கண்டோன்மெண்ட் வாரியத்தினர் செய்தனர்.